Good afternoon, Mataji. Good afternoon. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் காயறதுக்குள்ளே 2 வெங்காயம் 2 தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது ரெண்டாவது. இந்த பக்கம் என்ன வேகுது? அது ஆட்டு கால் போட்டிருக்கேன். அது ஒன்றும் எதுவும் போடல, வெறும் கால் மட்டும் வேகு. நைட் டின்னருக்கு அதுதான். சப்பாத்தியும் ஆட்டுக்கால் கிரேவியும் செஞ்சுக்கலாம். இப்போத்துக்கு வந்து மட்டன் கிரேவியும் ரசம் சாதம் அதை செஞ்சுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி பேஸ்ட். எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 4 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு போட்டுடலாம். இப்போ வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம். நான் 1/2 கிலோ மட்டன் செய்கிறதுக்கு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மீடியமான வெங்காயம் தான். நிறைய கிரேவி வேணும்னா ஒரு 2-3 வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அப்படியே உரிச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் கீனிட்டு சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா மட்டன் எல்லாம் சேர்த்துடலாம். எங்கள் ராகேஷ்க்கு வேறு உடம்பு சரியில்லை, சரியாக தொண்டெல்லாம் கட்டிட்டு பேச முடியல. அதனால தான் இன்றைக்கி பேசலை. அதனால தான் வீடியோவும் கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறைய வரல. நல்லாயிட்டானா வரும். இப்போ ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கான். என்ன சீசன் என்னன்னு தெரில, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாத ஆகுது. இப்போ வந்து நல்லா மசாலா வதங்கிடுச்சு. கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து 1/4 ஸ்பூன், இது 1/2 ஸ்பூன். இது மொத்தம் போட்டுடலாம். இப்போ இது மட்டன் மசாலா. மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கிறேன். இந்த மட்டன் இதில் அப்படியே சேர்த்துடலாம். மசாலாலாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி.
மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு எல்லாம் கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு கொஞ்சம் தான் போட்டோம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். மூடிடலாம். அவ்வளோதான், ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 5-6 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ்லாம் போயிடுச்சு. கேஸ்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வெந்துருச்சான்னு குத்தி பார்க்கலாம். வந்துடுச்சு. அவ்வளோதான், கிரேவி ரெடி. மொத்தமாக கலந்து விட்டாச்சு. வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடும். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி. மட்டன் கிரேவி ரெடி. லக்கூஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி புதன்கிழமை குட்டி நான்வெஜ்ஜு மட்டன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். மட்டன் கிரேவி, மோர், சுட சுட சாதம், தக்காளி ரசம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.